எந்த செயல் எடுத்தாலுமே நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் தெளிவாகவும் செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி தாங்க. உழைப்பாளியாக இருப்பாங்க அவங்க. ஃபஸ்ட்டு கேட்டால் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் சோம்பேறித்தனம்லாம் வராது. உழைப்பாகவே இருப்பாங்க, உழைப்பாளியாகவே இருப்பாங்க. அந்த வேலையில் நேர்த்தியாக இருப்பாங்க. அதை எப்படி செய்யணுங்கிறதுல திட்டமிடலாம் அவங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா அவங்க ராசிநாதன் புதன் பகவான். புத்திசாலித்தனத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் கன்னிராசி. அதனால தான் எப்பயுமே ஒரு செயல் அவங்ககிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட அவங்கக்கிட்ட அந்த வேலையை கொடுங்க, அவங்க கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தகுதியானவர்கள்னு சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அதுவே சில இடங்களில் பொறாமையாகவும் இருக்கும். அவங்க மட்டும் எல்லா வேலையும் கரெக்டாக செய்கிறாங்க, எப்படி முடியுதுன்னு தெரியலண்ணா. அது எப்படி முடியுதுன்னா அது இறைவன் அவங்களுக்கு கொடுத்த வரம். அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்க கன்னிய ராசியை பார்த்து பொறாமைப்படுவதாகவே இருக்கிறாங்க. எப்பயுமே பொறாமையிலே இருப்பாங்க. அவங்கள பார்த்து இவங்க செஞ்சும் பார்ப்பாங்க, அது வராது, நிச்சயமாக வராது. ஏன்னா கன்னிராசிக்கு உரியதானது அது. எந்த செயல் செய்தாலுமே தெளிவாக இருக்கும். அதே போல் பேசும் பொழுது கூட கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் பேசுகிறவங்க யாரை பார்த்தீங்கன்னா கன்னிராசி. அதுக்கும் சிலர் சொல்லுவாங்க பேசியே மயக்கிடுறாங்கப்பா. அது பேசி மயக்கிறது கிடையாது. என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிறதுல அவங்களுக்கு அந்த தெளிவான சிந்தனையோடு இருப்பாங்க. அழகாக பேசுவாங்க, அமைதியாக பேசுவாங்க, எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நடந்துக்குவாங்க. கன்னிராசினாலே அந்த குணம் தாங்க. இது புதன் பகவான் கொடுத்த வரம் அவங்களுக்கு. இதெல்லாம் யாராலையும் தடுக்கவும் முடியாது, பொறாமப்பட்டு அவங்களை கெடுக்கவும் முடியாது. அது அவங்களோட உரிய ஒன்று தான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இறைவன் இவங்களுக்கு கொடுத்த வரம்னு பார்த்திங்கன்னா இதுதான். அதே போல் பேசுகிறாங்க, ஒரு இடத்துல ஒரு செயல் பண்ணுறாங்கன்னா அதில் உண்மையாகவும் இருப்பாங்க, உறுதியாகவும் இருப்பாங்க. அந்த உண்மைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசி. ரொம்ப நேர்த்தியாக பேசுவாங்க, உண்மையாக பேசுவாங்க, யாரையும் ஏளனமாக பார்க்க மாட்டாங்க. அதே போல் ஒரு வேலை அவங்களுக்கு தெரியலனா கூட அழகாக சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இதை இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துருங்க, அதை செஞ்சாங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள், வந்து மனசில் வந்து உண்மையான நல்ல எண்ணங்களோடு செயல்படக்கூடியவர்கள் கன்னிராசி. இதுதாங்க பல இடங்களில் உங்களுக்கு எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் இதை பற்றி உங்களை ஏளனமாக பேசுறது, உங்களை தவறாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க மட்டும் என்னங்க எல்லா இடத்துலையும் வழிஞ்சு பேசுகிறாங்கன்னுவாங்க. ஆனால் இவங்க வழிஞ்சு பேசுறதில்ல, அதை கரெக்டாக என்ன சொல்லணும், ஒருத்தவங்களை அழகாக வேலை வாங்குறதுக்கு அவங்களுக்கு தெரியுது, அது வேலை வாங்குவாங்க. ஆனால் மற்றவங்க அந்த பொறாமையில் இவங்களை பற்றி தப்பான தகவலை பரப்பிடுவாங்க, இவங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் நீங்களாம் அதெல்லாம் சந்தித்து தான் வந்திருக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் எவ்வளவோ அந்த மாதிரி விஷயங்களை கன்னிராசி சந்திச்சு இருக்கு வாழ்க்கையில். ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சில இடங்களில் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வருவாங்க. சில இடங்களில் திருப்பி இவங்களும் சில வார்த்தைகளை திட்டி விட்டு வருவாங்க. அப்போ இவங்களை என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதை ஏற்றுக்கிற சூழ்நிலையிலே வந்துட்டீங்க நீங்கள் இப்போ. அதே போல் எந்த வேலையாக இருந்தாலும் ஈஸியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் பழகிறதுலையும் எல்லாருக்கூடையும் எளிமையாகவும் பழகிறதுனால உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ஏதோ ஒரு விதத்தில் உங்களை உசுப்பேற்றி நிறைய வேலைகளை ஏதோ ஒரு விதத்தில் செய்ய வச்சு உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளை ஈடுபட வச்சுருவாங்க. இதுவும் நடந்திருக்கும் கன்னிராசிக்கு, இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் கன்னிராசி. அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் சரியாக தானே இருக்கும்னு நினச்சி செஞ்சு பெரிய தோல்விகளெல்லாம் சந்தித்தவங்க கன்னிராசியாக இருக்கும். யாரையும் நம்பி இறங்கக்கூடாதுங்கிறது இப்போ ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னும் ஒரு சிலவங்களுக்கு தெரியாமலே தான் இருக்குது கன்னிராசிக்கு. ஒரு சிலர் இதை அனுபவித்தவங்களுக்கு அப்பா சாமி யாரையுமே நம்பக்கூடாது சாமி, இவங்கெல்லாம் நம்மளை கஷ்டம் தான் படுத்துகிறாங்க, நம்மளை மாதிரியே நம்ம நினச்சோம், இவங்க நம்மள மாதிரி கிடையாது அப்படிங்கிறத ஒரு சில கன்னிராசி இப்போ உணர்ந்துருப்பீங்க. நான் ஒரு சிலர் இன்னமும் உணராமல் சில இடங்களில் இன்னும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. அதே போல் உங்களுக்கு தெரியாத வேலை இல்லை உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலையில் நிறைய பேர் ஈடுபட வைப்பாங்க. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்றதில் செய்யும் பொழுது பொருளாதார ரீதியாக நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அது நிறைய தோல்விகளை கொடுத்துருக்கும். இது குடும்பத்தில் உங்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். எங்கே ஆரம்பித்து எந்த இடத்துல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது பாருங்கள். உறவுகள்கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த கூட இருக்கக்கூடியவர்கள் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பொறாமையோடு பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் உங்களுக்கு சிக்கலை எப்படியாவது உங்களுக்கு சிக்கல் வரணும் அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களுக்கு இதை மாதிரியான எண்ணங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கடந்து வரத்துக்கு முயற்சி பண்ணாலும் சில இடங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க.
ஏன்னா பல கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாழறதே பெரிய தியாகமாக தான் வாழ்வீங்க. நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் உங்களால் முடிஞ்சதெல்லாம் கொடுத்துக்கிட்டு, நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டு, நிறைய எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு இதே மாதிரியே தான் இருக்கிறீங்க. இதனாலேயும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான வாழ்க்கை இல்லாமல் இருக்குதுங்க. ஒரு திருப்தியாக எனக்கான வாழ்க்கையை நான் வாழறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாத சூழ்நிலை தான் இது நாள் வரைக்குமே இருந்துகிட்ருக்கு. இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதி இருக்குமானா நிச்சயமாக நிம்மதி இருக்காதுங்க. நிம்மதியோ சந்தோஷமோ இல்லாமல் அதை தேடுற மாதிரியான ஒரு அமைப்பிலே இருப்பீங்க. எனக்கு எப்போ நிம்மதி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. இது நிறைய இடத்துல துன்பத்தை ஏற்படுத்தும். கஷ்டமாக இருக்கும். சே நமக்கு ஏன்பா சும்மா கஷ்டமாகவே இருக்குது, எதுவுமே சரியில்லையேன்னுட்டு ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கோங்க. இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா தாங்க இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதா தான் இருக்குது. ஏன்னா இப்போ கிரகங்கள் பெயர்ச்சி ஆனதால் எல்லா சந்தர்ப்பத்திலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுதல் கிடைக்குது. நிறைய மாற்றம் தன்னால் தேடி வருங்க. சில விஷயங்களை தவிர்க்க முடியாமல் இப்பொழுதும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. சில விஷயங்கள் நிரந்தரமான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் முதல் அளவுக்கு கிடையாது. முதல்ல அப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. பல பேர் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருந்தீங்க. எப்படா நிம்மதி கிடைக்கும்னு தேடிட்டு இருந்தவங்களாம் நிறைய கன்னிராசி. ஏன்னா அவங்கள ஒரு ஏமாளியாக நினைத்து பல பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. அதோட விளைவெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் உங்களை விட்டு கொஞ்சம் போகிறதுக்கான காலம் இருக்குது. உங்களை விட்டு நிறைய பேர் இந்த தேவையில்லாதவர்கள் விலகக்கூடிய அம்சத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க. ஃபஸ்ட்டு குரு பகவான் தேவையானவர்களை மட்டும் உங்களுடன் வைத்துவிட்டு தேவையில்லாதவங்கள அவரே விலக்கி விட்டுறாரு. எதுவுமே பண்ண வேணாம். சில விஷயங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் போதுங்க. எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் அமைதியாக நின்னீங்கனாலே சில விஷயங்கள் தன்னால் எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது உங்களுக்கு. ஏன்னா பல இடத்துல வந்து மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் பெரும்பாலானவர் இருந்தீங்க கன்னிராசியில். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். காரணமே இல்லாமல் நாம் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். நம்ம யாருக்கும் எதுவும் செய்யலைனாலும் நிறைய கஷ்டம் இருக்குதுன்னு மனசுக்குள்ளே புலம்புறது இல்லை வெளியே புலம்புறதுன்னு நிறைய பேர் இருந்தீங்க. ஆனால் இப்போ அது தன்னால் மாறுதுங்க. எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். இந்த கோவிலுக்கு போகிற அந்த கோவில் எதுவுமே வேணாங்க. இயல்பாக வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் கடமையை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. கொஞ்சம் அமைதியோடு நிதானத்தோடு இருந்தால் மட்டும் போதும், மாற்றம் ஏற்படும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எப்படியெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்படியெல்லாம் போகலாம். நீங்கள் என்னெல்லாம் இது நாள் வரைக்கும் செஞ்சீங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. புதுசாக ஏதாவது மாற்றி நான் அந்த பரிகாரம் பண்ணுறேன் இந்த பரிகாரம் பண்ணுறேன் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் இயல்பானவர்களாக இருந்தாலே போதும். இந்த கால நேரம் உங்களுக்கு கிரகங்கள் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இது நாள் வரைக்கும் சுமூகமான உறவுகள் இல்லாமல் பல உறவுகள் உங்களை துன்பப்படுத்தி இருந்தாலும் உங்களுக்கு இப்போ வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காமல் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அது உங்களுக்கு வேணுமா வேணாமா தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. நல்லபடியாக இருப்பார்கள். நம்முடன் வந்து நல்லது நடந்தால் இவங்கெல்லாம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூட அனுசரித்து இதுவாக போனீங்கன்னா நல்லது. தேவை கிடையாதுன்னு முடிவு பண்ணால் நீங்கள் தேவையில்லைன்னே விட்டுடுங்க. ஏன்னா இப்போ உறவுகளால் உங்களுக்கு உறவுகள் வருது. ஆனால் அவங்களால நன்மையா தீமையான்னு இப்போ தெரியல. இந்த கிரக பலன்கள் படி பார்க்கும் பொழுது அவங்களோட உறவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இப்போ கன்னிராசிக்காரர்களின் தந்தையாக இருக்கிறவங்க வந்து இப்போ அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க. அப்பாலாம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு சிலவங்க அனுசரணையாக 2 பேரும் சேர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் ரொம்ப எதிர்புதிரமாக இருந்தவங்க பெரும்பாலான கன்னிராசியாக இருக்கும். அப்பா பிள்ளைக்குள்ளே ஒத்து போகாது, அப்பா பொண்ணுக்குள்ளே ஒத்து போகாதுன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். 2 பேருக்குள்ள ஒரு புரிதலை தருவதற்கான நேரமாக இருக்குது. அதனால தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல நட்பும் கிடைக்கும், நல்ல நம்பிக்கையும் ஏற்படும். நல்ல மாற்றம் இருக்குது. அவங்க மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று தாங்க, மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். எப்பையும் போட்டு குழப்பிக்கிற மாதிரி இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் மனதை தெளிவாக வச்சுக்கிட்டு நிம்மதியை தேடி பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒன்றுமே வேணாம், எதுக்கும் மனசை போட்டு கலங்கிக்காதீங்க. ஏன்னா சில விஷயங்கள் நம்மளை தேடி தேவையில்லாமல் சங்கடத்தை கொடுக்கும் தான். மனசு வந்து டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நமக்கு கவலையை கொடுத்துரும்.
அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. மனசுன்றது நமக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைங்க. மனசுக்கு அடிமையாக நீங்கள் போகவே கூடாது. இதில் உறுதியாக இருக்கணும். ஏன்னா புதன் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் பொழுது மனசு உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லைனாலும் கவலை கிடையாதுங்க. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனம், அறிவு கூர்மையை கொடுக்குறாரு. எதாக இருந்தாலும் அறிவாளித்தனமாக யோசித்தாலே உங்களுக்கு நல்ல பலன் தாங்க. மனசை வச்சு எதுவும் கணக்கு போடாதீங்க. மனசு எல்லாத்துக்கும் ஆசைப்படும், மனசு எல்லாத்துக்கும் ஏங்கும். ஆனால் அது உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு அறிவு தான் உங்களுக்கு தெளிவான பதிலை சொல்லும். அதனால் உங்களுக்கு புதன் உங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பில் தான் இருக்குது. சந்தோஷத்திற்கான காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. மன அமைதி ஏற்படும், நிம்மதி ஏற்படும். சூழ்நிலை உங்கள் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலையெல்லாம் இப்போ மாறுங்க. இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு, தேவையில்லாமல் பேச்சு, உங்களை வந்து பொறாமையாக பார்த்தது, போட்டியாக பார்த்ததெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பொறாமப்படுறவங்க பட்டுட்டு தான் இருப்பாங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. அவங்க பாட்டு அவங்க பண்ணிட்டாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்பன்ற அளவுக்கு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதிரியான அமைப்பு இருந்துட்டாலே நீங்கள் வந்து முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் தான் இது. அதே போல் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால எது சாதகமான அமைப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்குதுங்க. இந்த அமைப்பு இருக்குது. இப்போ விருப்பப்பட்டுட்டு இருக்கவங்க, ஏற்கனவே முடிவு பண்ணவங்க, இல்லை இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, இப்போ கரெக்டான அமௌண்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய அம்சமாக தான் இருக்குது. ஆனால் நான் கடன் வாங்கி வாங்க போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவானால் தான் உங்களுக்கு பூமி யோகம், வீடு, வண்டி வாகனம்லாம் கிடைக்குது. செவ்வாய் நல்லா இருக்கும் பொழுது கடன் வாங்கினா கடன் வளர்ந்துக்கிட்டே போகுங்க. அதுதான் பிரச்சனை. அதனால் கடன் வாங்கி எதுவும் செய்யணும்னு மட்டும் யோசிக்காதீங்க. இருக்கிறத வச்சு எதாவது பண்ணலான்னா பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் காலம் போகட்டும், சரியாக போயிடும். ஏன்னா முடிவு என்பது உங்கள் தீர்மானத்தில் தான் இருக்குது. தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படுத்திக்க கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடன் வாங்காதீங்க. ஏன்னா செவ்வாய் நல்ல இடத்துல நல்ல யோகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடன் தீரவே தீராது. கடன் வாங்கக்கூடாது. கடனை கொடுத்து அடைச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அது அடைஞ்சிரும். ஏற்கனவே வாங்கின கடன்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக காலங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். கவனம் தேவை. உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. சிந்தனைலாம் தெளிவாக இருப்பீங்க, அறிவாளியாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. மற்றவங்க முன்னாடி மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு தகுதியாலாம் இருப்பீங்க. கேட்டாங்கன்னா உருப்பட்டுருவாங்க. நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க கேட்டுட்டாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு புத்தி கூர்மையான செயல்களில் தான் இருப்பீங்க. சொல்கிற விதம் எல்லாம் சரியாக தான் இருக்கும். கேட்கணும். அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ யாருக்காவது அந்த மாதிரி நீங்கள் சொல்லி அவங்க நல்லா இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான மாற்றம் இருக்குதுங்க. நல்ல பலன்கள் கிடைக்குங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கிடும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திருமண யோகமும் உங்களுக்கு வரும். இது நாள் வரைக்கும் கல்யாணமே ஆகலைங்க, ஆனால் கன்னிராசியில் உடனே கல்யாணம் ஆகிடும் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட தசா புத்தி ஏதோ ஒரு சில பிரச்சனைகளில் இருந்திருக்கலாம். அது இப்போ மாற்றம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு திருமண யோகம் உண்டாகிடும். அதே போல் தொழில் முன்னேற்றம் இருக்குது. புதிய தொழில் தொடங்கலாமான்னா தொடங்கலாம். நிச்சயமாக உங்களுக்கான தெரிந்த தொழிலாக இருந்து அதற்கு வந்து சரியான முதலீடு போட்டு, எவ்வளவு முதலீடு போடணும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வெற்றி தாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்குது. என்ன பணம் விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கணும். அதுதான் உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா சில சமயங்களில் நீங்கள் பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் செலவு பண்ணும் பொழுது அது நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க, இவ்வளோ அமௌண்ட்டு தான் நம்ம போடணுன்ட்டு, கடைசியில் அது கையை மீறி பல மடங்கு அதிகமாகிடும். அது இன்னும் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். இதனால் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. இப்போ மறுபடியும் உங்களால் உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா ரொம்ப நிதானமாக செயல்படணும். பண விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் உடல் நல்ல அமைப்பாக இருப்பீங்க. உடம்புல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆயுள் தீர்க்கம் உண்டாகும். ஆயுசெல்லாம் நல்லா கெட்டியாகிடும். இனி வந்து எப்போ பார்த்தாலும் உடம்பு செல்லுங்க, அது செல்லுங்க, இது செல்லன்னு பயப்பட தேவை. சின்னதாக வந்தாலும் சரியாக போயிடும். உங்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்களாக இப்போ நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா உழைப்பு தானே உங்களுக்கு பிரதானமாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு உழைச்சே ஒரு ஆள் முன்னேறி இருக்கிறான்ப்பா அப்படின்னுட்டு உங்களை உதாரணம் காமிப்பாங்க. அது கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் அவங்கள பாராட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எது செஞ்சாலும் என்னை பாராட்ட மாட்டாங்க, எது செஞ்சாலும் எனக்கு ஒரு நல்லது நினைக்க மாட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டவங்களாம் இருப்பீங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறுங்க. உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடிய இடம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, ஞாபக சக்திலாம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கான பிடித்த மாதிரியான படிப்பாக இருக்கும், படிப்பு மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கன்னிராசிக்கு நல்ல அமைப்பாக தாங்க இருக்குது. அதனால் ஏதாவது எந்த பரிகாரம் இந்த பரிகாரம் எதை வேணாம், எப்பையும் போல் இறைவனை நினைத்துக்கோங்க. வீட்டில் பூஜை பண்ணுங்கள். எந்த கோவிலுக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கோவிலுக்கெல்லாம் போங்க. யாருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். ஆனால் நிதானம் ரொம்ப முக்கியம், அமைதி ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதே போல் வாக்குறுதிகளை எந்த இடத்துலையும் கொடுக்காது. அது மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும்.